ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்றல் விளாக்ஸ். இன்றைக்கி மினி விளாக்லிங்க ஒரு சூப்பரான மோர் குழம்பு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. சிம்பிள் அண்டு ஈஸி ரெசிபி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சவுச்சவு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மேரக்காயின்னு சொல்லுவோம்ல, அதை நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி வேணும், பெரிய வெங்காயம் 2, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 வரமிளகாய் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயங்க, உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்குன்னா சின்ன வெங்காயம் போடுங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சமைச்சு ஊற்றிக்கலாம். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 வரமிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த தக்காளிங்க பொடிசாக கட் பண்ணி போடுங்க. நான் அவசரத்தில் பெரிய பெரிய பீஸாக போட்டேன், வதங்க லேட் ஆகும். நீங்கள் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதோடையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மேரக்காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். காய் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கணுங்க. வதக்கி விட்டுட்டு 5 நிமிஷம் கழித்து காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தக்காளி வதங்குறப்ப கொஞ்சம் உப்பு போட்டால் இப்போ கொஞ்சமாக கல் உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. காய் மெதுவாக வெந்துட்டுருக்கும். நம்ம இந்த சைடு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக துவரம்பருப்பு, இவ்வளோ தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 இல்லைன்னா 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. காய் ஓரளவுக்கு வெந்துச்சு பாருங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த அரைச்சி விழுது இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் மோர் குழம்பு ரெசிபி டக்குன்னு செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆட் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி காய் நல்லா வெந்து வரணும். இந்த ஸ்டேஜ்லேங்க ஒரு 1/2 கப் தயிர் மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் அடிச்சுட்டு அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மோரை ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஒரே ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கு நீங்கள் புதுசாக அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.